ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி ஒரு சின்ன ரிசர்ச்சான vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கார்டனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் யூஸ் பண்ணலாமா, அதாவது ரிவர் சாண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்டா ரெண்டுமே யூஸ் பண்ணால் கார்டனிங்க்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சின்னதாக ஒரு ரிசர்ச். அதாவது நான் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையலில் மேபி எனக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ 2 பாட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் அண்ட் இன்னொரு பாட்டில் ரிவர் சாண்ட். ஸோ இந்த ரெண்டையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரிவர் சாண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் சில பிக்ஸ் கூகுள்லேருந்து எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட் டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ரிவர் சாண்டுங்கிறது இயற்கை ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மணல். அதாவது அது எப்படி வரும்னா, அந்த ஆறு ஓடுற இடத்துலலாம் எங்கெல்லாம் பாறைகள் இருக்கோ அந்த பாறைகளோட பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வர ஃப்ளோ அதோட ஸ்பீட் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறைகள் எல்லாம் பிரேக் ஆகி அது மணல் ஃபார்மில் ஒரு இடத்துல செடிமெண்ட் ஆகும், சேர்ந்து நிற்கும். அதைத்தான் நம்ம ரிவர் சாண்டுன்னு எடுக்கிறோம். இது ஒரு மணலாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு லேட் ஆகும். பல வருஷம் கழித்து தான் அந்த இடத்துல செடிமெண்ட் ஆகும். இது இயற்கை ரீதியாக கிடைக்கக்கூடிய மணல். ஆனால் எம் சாண்டுங்கிறது மனுஷங்க நம்ம உற்பத்தி பண்ணுறது. அதாவது நம்மளுமே அந்த பாறைகளை எடுத்து அதை மலையிலையோ இல்லை ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளோ எந்த பாறையாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரியில் போட்டு அது நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா உடச்சி தூள் தூளாக ஆக்கி அதை பவுட்ரு ஃபார்மில் அந்த மணல் ஃபார்மில் கம்மியாக பிரேக் பண்ணி க்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணி வரக்கூடிய மணல் தான் எம் சாண்ட். எம் சாண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் மேனுஃபேக்சரிங் சாண்ட். ஸோ இதுலேயே ஜல்லியும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஜல்லிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு சில சைஸஸில் இருக்கும். அதையே இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணால் நமக்கு எம் சாண்டாக கிடைக்கிது. இது எனக்கு முன்னெல்லாம் நானும் இதுவுமே சிமெண்ட் சாண்டுன்னு தான் நான் இதனால் நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ரீசண்டாக இதை கன்ஸ்ட்ரக்ஷன் இதை வச்சு கையாளுறவங்கள பார்த்து இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கும் பொழுது தான் எனக்கே தெரிஞ்சது இதுவுமே நம்ம ஒரு பாறையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மணல் தான். அதாவது நேச்சுரல் சோர்ஸஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படின்னா இது கண்டிப்பாக கார்டனிங்க்கு ஒர்க் அவுட் ஆகுமே. நான் நினச்ச மாதிரி இது ஒரு சிமெண்ட் சாண்ட் இல்லை. சிமெண்ட் சாண்ட்னா டெஃபினெட்லி அது ஒரு கெமிக்கல் பேஸ்டு ஒன். ஸோ அது கார்டனிங்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இது ஒரு பாறை, ஈவன் நம்ம ஆற்று மண்ணாக இருந்தாலும் சரி அதுவுமே பாறையிலிருந்து வர்றது தான். பட் ப்ராசஸ் தான் டிஃப்ரெண்ட். அது நேச்சுரல் ப்ராசஸ். எம் சாண்டுங்கிறது மேன்மேட் ப்ராசஸ், அவ்வளோதான். மற்றபடி சோர்ஸ் பார்த்திங்கன்னா பாறைகள் தான். அப்போ ஏன் நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு டெஸ்ட் தான் இது, ரிசர்ச் தான் இது. ஸோ பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் தான் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சர்னால் நான் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அடினியம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இது ஒபீசம், பட் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் வெளியே பர்ச்சேஸ் பண்ணின ஒரு சீட் தான். ரெட் ஃப்ளேம் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவரோட பிக் கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதைத்தான் நான் இந்த ட்ரையல், இந்த ரிசர்ச் இல்லை செக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்புட். இந்த இன்புட் கொடுத்து இது எப்படி க்ரோ ஆகுது, ஜெர்மினேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இங்கே பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆற்று மண்ணில் வைக்க போகிறேன். இதில் தான் அந்த சீட்ஸ் எல்லாம் போட போகிறேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைச்சது 12+ சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது 13 சீட்ஸ் என்னமோ அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் 7 சீட்ஸும் அண்ட் அந்த எம் சாண்டில் ஒரு 6 சீட்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கேன். ஒன்லி ரிவர் சாண்ட் தான். இதில் வெறும் ஆற்று மண் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே பெர்லைட்டோ கோகோபீட்டோ ஈவன் சாஃப் கூட நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்படியே ராவாகவே இருக்கட்டும், மெட்டீரியல் அப்படியேவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே இன்க்ளூட் பண்ணலை.
நெக்ஸ்ட்டு வந்து எம்சாண்ட் மட்டும் ஃபில் பண்ணின இன்னொரு பாக்ஸ். இதில் வந்து நான் ஒரு 6 சீட்ஸ் போட போகிறேன். இந்த பாக்ஸஸ்லையுமே எதுவுமே எதுவுமே இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் அந்த எம்சாண்ட் மட்டும்தான். நான் வாஷ் கூட பண்ணவே இல்லை, அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்தராக எதுவுமே வாஷ் பண்ணலை, ஏன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வாஷ் பண்ணி வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்குது. சம்டைம்ஸ் வாஷ் பண்ணாமல் நமக்கு எம்சாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்டுக்கு வருதுன்னா அப்போது அதில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி தான். பட் நான் வந்து ஜஸ்ட் ட்ரையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாஷ் பண்ணவே இல்லை. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குது, பெட்டர் நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறேனாலும் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பாக்ஸஸுமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய பழக்கம் என்னென்னா, எந்த சீட்ஸ் போட்டாலும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது என்னோடய வழக்கம். ஏன்னா ஹியூமிடிட்டி அங்கே உள்ள ஃபார்ம் ஆகும் பொழுது ஜெர்மினேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக க்ளோஸ் பண்ணுற ஒரு வழக்கம் எனக்கு இருக்குது. இது க்ளோஸ் பண்ணி நான் வந்து பார்ஷியல் ஷேட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வச்சுட்டேன். ஸோ 10 days கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் பாக்ஸ் மேலேயே நான் நேம் எழுதியிருக்கேன், ரிவர் சாண்ட், என்றைக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிவர் சாண்டில் பார்க்குறோம். இதில் வந்து 7 சீட்ஸ் போட்டிருந்தோம். 7 சீட்ஸுமே ஜெர்மினேட் ஆகிருக்கு பாருங்கள், எல்லாமே ஜெர்மினேட் ஆகிருக்கு. இன்னும் நியூ லீவ்ஸ் எதுவுமே வரலை, ஒரு சிலதில் நியூ லீவ்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே எம்சாண்ட்லேயும் பார்த்துடலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம 6 சீட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 சீட்ஸ் முளைச்சிருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, ஏன்னா இத்தனை நாளாக நான் சிமெண்ட் சாண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாண்டு. எல்லாம் 6 சீட்ஸுமே முளைச்சிருக்கு பாருங்கள். வாட் அ ஷாக்கிங் ரிசல்ட் இல்லையா? நானுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தாராளமாக கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே இதில் கலக்கலை, நான் எதுவுமே இதில் கலக்கலை, ஜஸ்ட் ராவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் நான் வாஷ் கூட பண்ணலை. பட் ரெண்டுலேயுமே நல்லாவே ஜெர்மினேட் ஆகிருக்கு. இப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே நமக்கு வந்து ஆர்ட்ருமெண்ட் கிடைக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி கார்டனிங் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ பெட்டர், உங்களுக்கு எம்சாண்ட் கிடச்சிச்சின்னா தாராளமாக நீங்கள் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கோம் வித் சென்சிட்டிவ் இன்புட்னா அடினியம் சீட்ஸே உள்ளே போட்டு வச்சுருக்கோம். சீட்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு மிக்ஸ் வேணும், சாயில் மிக்ஸ் வேணும். அதுலேயுமே இது முளைச்சி வந்திருக்கு, எல்லாமே 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக எம்சாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எந்தவித குழப்பம் இல்லாமல். பல நாள் டவுட் எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு, உங்களுக்கும் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் நானும் பார்க்குறேன். பிகாஸ் அது எனக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கேக்டஸ் சக்குலன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் எந்த கார்டனிங்காக இருந்தாலும் தாராளமாக எம்சாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கார்டனர்ஸ்க்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பிக் தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சிலர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.